அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் கடந்த 2 மாசங்களா 2 முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. 2 முக்கியமான லீக் நடந்திருக்கு. அந்த லீக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஜனநாயகன், இன்னொன்னு நீட் எக்ஸாம். இந்த நீட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் லீக். இந்த 2 விஷயங்கள்ல எது அதிகமான பேசு பொருளா மாறுனுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலுமே அது ஜனநாயகன் படத்தோட லீக் தான். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள் பயன்படுத்துறதா இருக்கட்டும், இல்ல நியூஸ் சேனல்ஸா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல பேசுறவங்களா இருக்கட்டும், மனிதர்கள் தொடர்ச்சியா அந்த படத்துக்கு நடந்த அநீதி, அந்த நடிகருக்கு நடந்த அநீதி, திரைப்பட அந்த தயாரிப்பாளருக்கோ அந்த படத்தில் நடிச்ச நடிகைகளுக்கோ ஏற்பட்ட அநீதி அப்படின்றத ரொம்ப அதிகமா எல்லாரும் அவங்களுடைய கருத்துக்களை வச்சு முன் வச்சிருந்தாங்க. அந்த விஷயத்துக்கு மனிதர்கள் கொடுத்த முக்கியத்துவமோ, அந்த விஷயத்துக்கு மனிதர்கள் காட்டின கரிசனமோ கூட இந்த குழந்தைங்களுடைய உழைப்பு திருட்டுக்கு எங்கேயுமே மனிதர்கள் பேசல அப்படின்றத ரொம்ப முக்கியமான விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த படத்துக்கு ஏதோ ஒருத்தர் கிட்டத்தட்ட 500 கோடியோ 1000 கோடியோ தயாரிப்பு செலவா கொடுத்திருக்கிறாரு. அந்த நடிகரோ அந்த படத்துல நடிச்ச மற்றவர்களோ பணத்தை வாங்கிட்டு தான் அதை நடிச்சு அதை கொடுத்திருக்கிறாங்க. கடைசியில பார்க்க போற ரசிகர்களும் பணத்தை கொடுத்துதான் அந்த படத்தை பார்க்க போறாங்க. எப்படி இருந்தாலும் அதுக்கான ஒரு வருமான வாய்ப்பு நடக்க போகுது. எப்படி இருந்தாலும் அவர் ஒரு பெரிய ஹீரோ அப்படின்றதுனால படம் லீக்கே ஆனாலும் பின்னாக திரையரங்குல ரிலீஸ் ஆகிறப்ப எல்லாரும் போய் கண்டிப்பா வாட்ச் பண்ணதான் போறாங்க. ஆனா இந்த பக்கத்து கிட்டத்தட்ட 22 லட்சம் குழந்தைகள் இந்தியா மற்றும் வேற பகுதிகளில் இருந்து எழுதின இந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் லீக்ன்றத எவ்வளவு பெரிய பேசு பொருளை ஆக்கியிருக்கணும். ஆனா நாம ஏன் ஆக்கல அப்படின்றதுல ரொம்ப பெரிய வேதனை இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அந்த உழைப்பு திருட்டோட இந்த உழைப்பு திருட்டு அப்படின்றது ரொம்ப உயர்வானது அப்படின்றத நான் சொல்றேன். காரணம் என்ன அப்படின்னு இந்த மாணவர்கள் தங்களை தாங்களே ஒரு மெழுகுவர்த்தியா தியாகம் செஞ்சுட்டு தான் இந்த படிப்பை அவங்க செய்யறாங்க. நாளைக்கு இந்த படம் வேறு ஒரு வகையில வெற்றிகரமா ஆக்கப்பட்டும் இல்ல ஆக்கப்படலாம். ஆனா இந்த இழப்புன்றது இன்னொரு எக்ஸாம் எழுதலாம், அந்த எக்ஸாம்லயும் மாணவர்கள் பாஸ் ஆகலாம். ஆனா அந்த இன்பிட்வீன் டேஸ், இந்த கிட்டத்தட்ட இந்த 1 மாசம் இந்த குழந்தைகள் அடைய போற இந்த மன உளைச்சல் அப்படின்றது இது ஒரு 6வது வடுவா தான் இருக்க போகுது. இந்த விஷயத்தை பத்தி ஒரு கன்சர்னான ஒரு சிட்டிசனா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.